மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சித்ராவும் ஈஸ்வரியும் பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல சாவித்திரி வராங்க. சாவித்திரியை பார்க்காம சித்ராவும் ஈஸ்வரியும் பேசிட்டே இருக்காங்க. என்ன இவங்க ரெண்டு பேரும் என்ன ரகசியம் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சாவித்திரி கிட்ட போக இத சித்ரா பார்த்ததும் முகத்தை மாத்திக்கிட்டு அம்மா அங்க பாருன்னு சொல்லிட்டு கஞ்சாடையிலே சொன்னதும் உடனே அமைதியாயிடுறாங்க. என்ன ரெண்டு பேரும் ஏதோ முக்கியமான ரகசியம் ஏதோ பேசிட்டு இருந்தீங்க, என்ன பார்த்ததும் அப்படியே சைலண்ட் ஆயிட்டீங்களேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. என்ன மதினி என்ன பேசிட்டு இருக்கீங்க? நாங்க என்ன ரகசியம் பேச போறோம்? அப்படியெல்லாம் நாங்கெல்லாம் எந்த ரகசியமும் பேசல. சரி வாடி, ஐஸ்வர்யா பிறந்த நாள் வேற சேர்ந்து நமக்கு ஏகப்பட்ட வேலையை கொடுத்துருக்கான், அது எல்லாம் செய்யறது இல்லையான்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஈஸ்வரி சித்ரா ரெண்டு பேரும் பேச்சை மாத்திக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஆனா நம்ம ஈஸ்வரி வந்து திரும்பி திரும்பி பார்த்துட்டு போறதும் சாவித்திரிக்கு சந்தேகம் வருது. இல்லையே இவங்களுடைய மொழியே சரியில்லையே, இந்த அளவுக்கு இவங்க திருட்டுத்தனமா பேசுறாங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் திருட்டுத்தனம் பண்ணியிருக்காங்க, அது என்னன்றத கண்டுபிடிச்சி ஆகணுமேன்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்து முடிவு பண்றாங்க. உடனே தாமரை வந்து அம்மா என்னம்மா என்னம்மா யோசிச்சுட்டு இருக்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. பாத்தியம்மா சேது மாமா பணம் கொடுத்தாலோ எந்த அளவுக்கு 2,70,000 புடவை வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த வாழ்க்கையெல்லாம் நான் வாழ வேண்டிய வாழ்க்கை. ஆனா பாத்தியா எங்குந்தோ வந்து ஐஸ்வர்யாவுக்கு ஜாக் பட்டுன்றாங்க. அப்பயும் சாவித்திரி கண்டுக்காம இருக்காங்க. மா நான் என்னமா பேசிட்டு இருக்கேன், நீ என்னமா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. இல்லடி உன்னுடைய அத்தையும் சித்ராவும் சேர்ந்து ஏதோ திருட்டுத்தனம் பண்ணிருக்காங்க, அவங்க மொழியை வச்சு கண்டுபிடிச்சிட்டேன், அது என்னன்றதை கண்டுபிடிச்சா ரெண்டு பேரோட குடுமி நம்ம கையில இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் மாட்டுவாங்களோன்னு என் உள் மனசு சொல்லுதுன்றாங்க. மா நீ வேற போமா, நானே சேது மாமாவுடைய புடவை வந்து எந்த அளவுக்கு வெளியில எடுத்து கொடுத்துருக்காரு நானே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தா நீ என்னன்னா இப்படி சொல்லிட்டு இருக்கன்றாங்க. ஏய் இதுல ஏதோ விஷயம் இருக்குடி, எப்படியாவது உண்மை என்னன்றதை கண்டுபிடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஈஸ்வரி சித்ராவோட ரூமுக்கா தேடி போகலான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அங்க போய் பார்த்தா ஏகப்பட்ட பணம் ஏகப்பட்ட புடவை இது எல்லாமே இருக்கு. இதை பார்த்துட்டு என்ன காஸ்ட்லி புடவை காஸ்ட்லியா நெகை பணம் வேற வச்சிருக்காங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்கிங்ல இருக்காங்க சாவித்திரி. இப்ப சாவித்திரி இந்த பணம் நகை புடவை எல்லாம் எல்லாரும் முன்னாடியும் காட்டுவாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.